வணக்கம் கும்பராசி என்பர்களே, நாம் தற்போது வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். நிறைகுடம் தழும்பாது என்பது போல் உங்களது எண்ணங்கள், அவற்றில் உள்ள உட்பொருட்களை மற்றவர்களால் யூகிக்க இயலாது. நீங்கள் ஒரு புள்ளியே இல்லாமல் அழகான சித்திரத்தை வார்த்தை ஜாலத்திலேயே வரைந்து காட்டி விடுவீர்கள். உங்களின் பேச்சு திறமையால் அடுத்தவர்கள் மெய்யுருகி உங்களின் வசம் ஆகிவிடுவார்கள். அந்த அளவுக்கு உங்களின் புத்தி கூர்மை, நகைச்சுவை, கேளிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பேசுவீர்கள். தடுமாற்றம் இன்றி நீங்கள் செய்யும் செயல்பாடுகளை சிறந்து விளங்குவீர்கள். எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் எவ்விதமான நிதானத்தையும் கடைபிடித்து செயல்திறமையை செயல்படுத்தி செயல்வீரனாக விளங்குவீர்கள். உங்களது வார்த்தை கூற்றுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் நீங்கள் ஒரு நொடி கூட இருக்க மாட்டீர்கள். ஜென்ம ராசியில் ராசிநாதன் ஆட்சியும் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் பாபர் ஆதிக்கம் செலுத்துவதால் நீங்கள் முன்கூட்டியே திட்டம் தீட்டியே செயல்படுத்த வேண்டும் என முயற்சித்தாலும் தடை தாமதங்கள் உண்டாகும். உங்களுக்கு முன்கோபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில சங்கடங்கள், சில வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள், நீங்கள் எதிர்பாராத ஆடம்பர விரயங்கள் என தர்ம சங்கடமான நிலைகளை சந்திக்க உள்ளீர்கள் என்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைத்து அன்றாடம் செய்யப்பட வேண்டியவற்றை சிந்தித்து செயல்படுவதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு துல்லியமாய் கணக்கிட்டு சிக்கனமாய் கடைபிடித்து வந்தீர்களோ அவை தற்போது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கையிருப்புகள் குறையும் வண்ணம் அமையும். வார்த்தைகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாமல் தகாத வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடும். உங்களின் கடின உழைப்புக்கு நீங்கள் தக்க ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சுமைகளை தகுதிக்கு தக்கவாறும் அவசியத்திற்காக மட்டுமே கடன் பெற வேண்டும். மற்றவர்களுக்காக கடன் பெறுவது, முன்னிற்பது என்பதை கடைபிடிக்காமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பதே மிக நன்மையாக அமையும். தங்களின் புத்திரர்களால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். இதுவரையில் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும். ஜென்மச்சனியால் மனதில் குழப்பம், தெளிவற்ற தன்மை, இதிலும் சந்தேகம் இவற்றால் நீங்கள் தடுமாற்றம் அடைவீர்கள். வாக்குஸ்தானத்தில் பாபர் நிற்பதால் நிதானம் இழக்காமல் வார்த்தைகளில் பண்பும் பரிவும் பாசமும் அடக்கமும் கையாண்டு சுய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி இடையேயான உறவு நல்லிணக்கமாய் அமையும். தங்களது மனைவி நிதி மந்திரியாக மட்டும் அல்ல, பொதுத்துறையையும் கவனித்து உங்களது அனைத்து செயல்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாய் விளங்குவதை உங்களால் மறுத்து கூற இயலாது. செரிமான கோளாறுகள் தங்களுக்கு அவ்வப்போது வரும். சுய தொழில் புரிபவர்கள் கடுமையான போட்டிகளையும் கடின உழைப்புகளையும் எதிர்கொள்ள நேரிடும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் தள்ளி போகும். லாபம் குறைவாக இருப்பினும் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. வியாபாரிகளுக்கு அலைச்சல், கொடுக்கல் வாங்கலில் முரண்பாடு, அவற்றால் வாதங்கள் அவ்வப்போது வரக்கூடும். அவசரம் காட்டாமல் நிதானம் கடைபிடித்து வருவதே மிகவும் சிறப்பானதாக அமையும். தங்களுக்கு உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். மேலதிகாரிகளில் நெருக்கடி, அதிக அலைச்சல், டென்ஷன், தூக்கம் குறைவு போன்றவைகளால் சங்கடமான நிலைகள் ஏற்படும். முதியவர்கள், மூதாதையர்களால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்கள் ராசிக்கு ஹயக்கிரீவரை வழிபாடு செய்வது நன்மையாக அமையும். நன்றி கும்பராசி என்பர்களே. தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.